Welcome to all. In this video we discuss about depreciation. Depreciation நம்ம எப்போ சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு அசட்டோட ஒரிஜினல் வேல்யூ என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் டிப்ரிஷியேஷன் அக்கௌண்ட்டே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த டிப்ரிஷியேஷன் வந்து எப்போ ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னா அட் த எண்ட் ஆஃப் த இயர் இல்லை எண்ட் ஆஃப் த இயரில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்டுபிடிப்போம். அப்போ இது எந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரிஜினல் வேல்யூ ஆஃப் அசட்டுக்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ தான் இப்போ உண்மையாக இருக்கக்கூடிய வேல்யூ என்ன, அட் ப்ரெசண்ட் அந்த அசட்டோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்ட்ரைட் லைன் மெத்தடுக்கு ரிலேட்டடாக ஒரு ப்ராப்ளம் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். Various methods of depreciation is available, but we have to discuss only related to straight line method. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1/1/2020 ஒரு 1,80,000 ஒர்த்தில் மிஷினரி வந்து நம்மளுக்கு ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது. தென் 36/2020 அடிஷ்னலாக ஒரு மிஷினரி ₹20,000க்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. 31/12/2020 அந்த இயர் எண்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1/1/2020 4,000 ஒர்த்துள்ள மிஷின் பர்ச்சேஸ் பண்ணதில் 4,200 ருபீஸ்க்கு நம்ம சேல்ஸ் பண்ணுறாங்க. தென் 31/12/2021 அந்த செகண்ட் இயரில் எண்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அகெயின் ஒரு மிஷினரி வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. எவ்வளோக்குன்னா 8,000. இந்த மிஷினரி எது அப்படின்னு சொன்னால் 1/1/2020 வாங்கின ஒரு 12,000 ஒர்த்துள்ள மிஷினரியை தான் நம்ம 8,000 ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ டிப்ரிஷியேஷன் எவ்வளோ நம்ம சார்ஜ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 10% பேர் ஆனம் 1 இயருக்கு 10% கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபிக்ஸட் இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபிக்ஸட் ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தடோட இன்னொரு நேம் தான் என்ன அப்படின்னா ஃபிக்ஸட் இன்ஸ்டால்மெண்ட் மெத்தட். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மிஷினரி அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த மிஷினரி அக்கௌண்ட் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுறப்ப நம்ம காலம் வந்து அலாட் பண்ணுறது 3 காலம்ஸ் அலாட் பண்ணணும். இயர், பர்டிகுலர்ஸ் அண்ட் அமௌண்ட் போத் டெபிட் அண்ட் கிரெடிட்டர் சைட் த சேம் காலம் ஹாஸ் டு பி அலாட்டட். ஃபர்ஸ்ட்டு 2020 ஃபஸ்ட்டு ஜான்வரியில் நம்ம ஃபேமில் அவைலபிளாக இருந்த மிஷினரியோடைய ஒர்த்து வந்து 1,80,000. ஸோ இப்போ இது மிஷினரி அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் காமிக்கணும். ஸோ இந்த இயர் காலமில் 2020 ஜான்வரி 1ன்னு போட்டு டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் அமௌண்ட் 1,80,000 காமிக்கிறோம். தென் ஜூன் 30th என்ன பண்ணுறாங்கன்னா அதே இயரில் 2020 ஜூன் 30 ஒரு அடிஷ்னலாக ஒரு மிஷின் 20,000 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த பர்ச்சேஸ் பண்ண மிஷினரியும் நம்ம இதே இயரில் காமிக்கணும். ஸோ ஜூன் 30 டு கேஷ் 20,000 காமிச்சிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா 2 மிஷின் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. 1,80,000 அண்ட் 20,000 ஒருத்துள்ள மிஷினரி. இப்போ இந்த 2 மிஷினுக்குமே நம்ம என்ன பண்ணணும்னா டிப்ரிஷியேஷன் வந்து சார்ஜ் பண்ணணும். ஸோ நீங்கள் இது தனித்தனியாக சார்ஜ் பண்ணி காமிச்சாலும் ஓகே, இல்லை அப்படின்னா 2 இதுக்கும் வந்து சேர்த்து காமிக்கலாம். ஆனால் இங்கே என்ன பண்ணணும்னா 1,80,000 உள்ள மிஷின் வந்து ஃபஸ்ட்டு ஜான்வரியில் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. அப்போ அதுக்கு 1 இயர் டிப்ரிஷியேஷன் நம்ம போடணும். ஸோ டிப்ரிஷியேஷன் எங்கே வரும் அப்படின்னா கிரெடிட் சைடு அப்பியர் ஆகும். ஸோ இந்த டிப்ரிஷியேஷன் எப்போ சார்ஜ் பண்ணுவோம் அட் த எண்ட் ஆஃப் த இயரில். ஸோ 2020 டிசம்பர் 31 பை டிப்ரிஷியேஷன் போட்டு இந்த 1,80,000க்கு 10% நம்ம டிப்ரிஷியேஷன் கண்டுபிடிச்சோன்னா 18,000 ருபீஸ் வரும். தென் அகெயின் ஜூன் 30 ஒரு 20,000 மிஷினரி ஒர்த்துள்ள மிஷினரி வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இந்த 20,000க்கு 10% இது வந்து ஜூன் மந்த் வாங்கியிருக்கோம். அப்போ 6 months தான் நம்ம இதை யூஸ் பண்ணதுனால 6/12 போட்டிருக்கோம். ஸோ இப்போ இதுக்கு ஒரு 1,000 ருபீஸ் டோட்டலாக 18,000 + 1,000 19,000 வந்து டிப்ரிஷியேஷன் அமௌண்ட். தென் இந்த மிஷினை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் 31/12/2020 a machine was sold for ₹4,200 which was purchased for ₹4,000 on 1/1/2020. 1/1/2020 பர்ச்சேஸ் பண்ண ஒரு 4,000 ஒர்த்துள்ள மிஷினை 31/12/2020 அந்த இயர் எண்டில் 4,200க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்போ சேல்ஸ் பண்ண டீட்டெயில்ஸ் வந்து காமிக்கணும். ஸோ அப்போ அது எங்கே வரும் அப்படின்னா கிரெடிட் சைடில் பை கேஷ்ன்னு போட்டு 4,200 ருபீஸ் வந்து நம்ம காமிக்கிறோம். இப்போ நம்ம சேல்ஸ் பண்ண அசட் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக லாஸா அப்படிங்கிறத என்ன பண்ணணும்னா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னால் இந்த கால்குலேஷன் வந்து நோட் பண்ணுங்கள் தெரியும். தென் த காஸ்ட் ஆஃப் மிஷினரி 1/1/2020 வாங்கினா 4,000 ஒர்த்துள்ள மிஷினை தான் இப்போ சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ காஸ்ட் ஆஃப் மிஷினரி ஆன் 1/1/2020 4,000. இந்த 4,000க்கு ஃபஸ்ட் இயருக்கு ஃபுல்லாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ 12 months யூஸ் பண்ணனால 1 இயருக்கு டிப்ரிஷியேஷன் நம்ம கண்டுபிடிச்சோன்னா 10% 4,000க்கு 10% கண்டுபிடிச்சா 400 ருபீஸ். இப்போ இந்த இயர் எண்டில் 31/12/2020 இந்த
மிஷினரியோட ஒர்த்து எவ்வளவு இருக்குன்னா 3600 ஆஃப்டர் டிடெக்ட் த டிப்ரிஷியேஷன் போக ஃபைனல் வேல்யூ இப்போ 3600 இருக்குது இந்த மிஷினோட வேல்யூ. இப்போ 3600 ஒருத்துள்ள மிஷினை எவ்வளவுக்கு நம்ம சேல்ஸ் பண்ணுறோன்னா 4200 ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணுறோம். அப்போ புக் வேல்யூவை விட நம்ம சேல் பண்ணுற வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு அது கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னா ப்ராஃபிட். ஸோ இந்த 600 ருபீஸ் வந்து ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் மிஷினரி. ஸோ இதை எங்கே காமிக்கணும் அப்படின்னா மிஷினரி அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் December 31st அப்படின்னு சொல்லி போட்டு டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் நம்ம கண்டுபிடிச்ச ப்ராஃபிட். ஸோ அதனால் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போட்டு 600 ருபீஸ் காமிச்சிருக்கோம். இப்போ ஃபஸ்ட் இயர்க்குரிய ட்ரான்சாக்ஷன் எல்லாமே ஓவர் ஆயிடுச்சு. இப்போ பேலன்ஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு கிரெடிட் சைடு வருது. ஸோ December 31st பை பேலன்ஸ் கேரி டவுன் 1,77,400. ஸோ இப்போ இந்த கரண்ட் இயரோட க்ளோசிங் பேலன்ஸ் நெக்ஸ்ட் இயருக்கு நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஓப்பனிங் பேலன்ஸாக வரும். ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு 2021 January 1st இந்த ஓப்பனிங் பேலன்ஸாக நம்ம காமிச்சிருக்கோம். டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் 1,77,400. ஸோ இந்த 2021 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடிஷ்னலாக மிஷினரி எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணலை. பட் 1/1/2020 வாங்கின 12,000 ஒர்த்துள்ள மிஷினை 8,000 ருபீஸ்க்கு என்ன பண்ணுறாங்கன்னா சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த சேல்ஸ் பண்ண என்ட்ரியை வந்து நம்ம காமிக்கணும். அதுக்கான டிரான்சாக்ஷன் வந்து December 31st தான் இது 2021 நம்மளுக்கு சேல்ஸ் பண்ணுறதுனால இயரில் December 31st காமிச்சிக்கோங்க. பை கேஷ் இது வந்து சேல்ஸ்க்குரிய என்ட்ரி. ஸோ பை கேஷ் 8,000 ருபீஸ். இப்போ நம்ம 8,000க்கு சேல்ஸ் பண்ணனால இது ப்ராஃபிட்டாக லாஸ் தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ அதுக்கான கால்குலேஷன் வந்து 1/1/2020 12,000 ஒர்த்துள்ள மிஷினரியை தான் நம்ம இப்போ சேல்ஸ் பண்ணுறோம். ஸோ த காஸ்ட் ஆஃப் மிஷினரி ஆன் 1/1/2020 12,000. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம டிப்ரிஷியேஷன் கண்டுபிடிக்கணும். இது 1/1/2020 வாங்கி 2021 தான் என்ன பண்ணுறோன்னா சேல்ஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ 2020 ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிட்டாங்க ஜான்வரி டு டிசம்பர். தென் 2021 December 31st தான் அதை சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் 2 இயர்ஸ்க்கு வந்து அந்த மிஷினை வந்து யூஸ் பண்ணதுனால 2 இயர்ஸ்க்கு டிப்ரிஷியேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ depreciation for 2 years. The 12,000க்கு 10% depreciation into 2 years போட்டோன்னா 2,400 ருபீஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ அந்த காஸ்ட் ஆஃப் மிஷினரியிலேருந்து டிப்ரிஷியேஷன் வேல்யூவை லெஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய புக் வேல்யூ வந்து 9,600. 2021 December 31st இதோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னா 12,000 ஒர்த்துள்ள மிஷினரோட வேல்யூ 9,600 இருக்குது. இப்போ இந்த 9,600 உள்ள மிஷினரை தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா 8,000க்கு நம்ம சேல்ஸ் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு புக் வேல்யூவை விட சேல்ஸ் பண்ணுற வேல்யூ கம்மியாக இருக்குது. ஸோ இட் இஸ் அ லாஸ். ஸோ இப்போ லாஸ் வந்து நம்மளுக்கு 1,600. ஸோ இந்த லாஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த இயர் 2021 மிஷினரி அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் காமிக்கிறோம். பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் லாஸ்ன்னு சொல்லி 1,600. இப்போ செகண்ட் இயர் டிரான்சாக்ஷன் எல்லாமே முடிஞ்சது. இப்போ அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய டோட்டல் எவ்வளோ வருதுன்னா 1,77,400 வருது. ஸோ பேலன்சிங் ஃபிகர் எந்த பக்கம் வருது அப்படின்னு சொன்னால் கிரெடிட் சைடு வந்து வருது. ஸோ December 31st இதான் அக்கௌண்ட்டோடைய இயர் எண்டிங். ஸோ December 31st பை பேலன்ஸ் கேரி டவுன் 1,48,200 ருபீஸ் நம்மளுக்கு பேலன்ஸ் வருது. ஸோ இந்த இயரோட பேலன்ஸ் நெக்ஸ்ட் இயருக்கு ஓப்பனிங் பேலன்ஸாக நம்ம இங்கே அதாவது 2022க்கு டீட்டெயில்ஸ் எதுவுமே கொடுக்கல. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பேலன்ஸை நெக்ஸ்ட் இயருக்கு ஓப்பனிங் பேலன்ஸாக கொண்டுட்டு போகணும். ஸோ 2022 January 1st 2 பேலன்ஸ் brought down 1,48,200. Thank you.